मार्ग पर चले वीर तो ध्येय मार्ग पर चले ஓம் சாந்தி. இன்று 20வது நாள் பக்தி தெய்வீக சாதனையினுடையது. முரளியின் தேதி 1/12/1983. அனைவருக்கும் சிவஜெயந்தியின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாபா மற்றும் நமக்கு இணைந்த ஒரு பிறந்த நாள். முழு உலகத்துல எந்த மாதிரி பர்த்டே யாருக்கும் கொண்டாட மாட்டாங்க. கல்பத்துல நம்முடைய பர்த்டே பிறந்த நாள் மிகவும் சிரேஷ்டமானதாக இருக்கின்றது. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். என்று பாபா நமக்கு நினைவு கொடுக்கிறாரு. என்னென்ன பிராப்திகள் நமக்கு பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. பாபா பாக்கியத்தை வழங்கக்கூடியவராயிருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம எந்த மாதிரியான பிராப்தியை நம்ம அடைஞ்சிருக்கோம். பாபா கிட்ட இருந்து நமக்கு எவ்வளவு பிராப்தி கிடைச்சிருக்கு அதை நாம் கணக்கிடவே முடியாது. பாபா நமக்கு 3 விதமான பிராப்திகள் கொடுத்திருக்காரு. அது எது? சுகம், சாந்தி, பவித்ரதா. நமக்கு பாபா விசேஷமாக அதிகாரத்தின் ரூபத்தில் கொடுத்துள்ளாரு. பாபா கொடுத்திருக்காரு இல்லையா? எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? பாபா நம்முடைய நெற்றியின் புருவ மத்தியனுடைய ரேகையை பாபா தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார். இது மிகவும் இனிமையான ஒரு சந்திப்பாக இருக்குது. பாபா நம்மை மிகவும் உயர்ந்த ஒரு பார்வையில பார்க்கிறாரு. நம்மளையே சில நேரத்துல மறந்துடுறோம். பாபா நமக்கு திரும்ப திரும்ப தினமும் நினைவூட்டுறாரு. குழந்தைங்களே, நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. குழந்தைங்க, நீங்க சிரேஷ்டமானவங்க. ஏன் இவ்வளவு சிரேஷ்டமானவங்க? ஏன் அந்த மாதிரி சிரேஷ்டமா மாறி இருக்கும்? சிரேஷ்டமான பாபாவுடைய குழந்தையாக நம்ம மாறி இருக்கோம். அவரை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எனவே நம்முடைய பாக்கியம்னு சொல்லலாம், அதிகாரம்னு சொல்லலாம். திரும்ப திரும்ப நாம் நமக்கு ஞாபகத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. எப்போ நம்ம மறந்துடுறோமோ அப்போ சாதாரணமான தன்மையில நாம் வந்துருவோம். பாப்தாதா பார்த்துட்டு இருக்காங்களா? நம்முடைய பாக்கியத்தினுடைய ரேகை மிகவும் தெளிவானதாக இருக்கு, சக்தி நிறைந்ததாக இருக்கு. பாபா நமக்கு சுகத்தினுடைய கோடு சொல்லியிருக்காரு. பாபாவுக்கு நம்ம என்ன சொல்றோம்? பாபா சுகத்தினுடைய வள்ளலார இருக்காரு. பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். யார் இந்த உலகத்துல எவ்வளவு துக்கத்துல இருந்துட்டு இருக்காங்களோ அனைவருடைய துக்கத்தையும் நீக்கக்கூடியவர் நம்முடைய பாபா. பாபா அளவற்ற சுகத்தினுடைய கடலாக இருந்து நம் ஒவ்வொருத்தரையும் மாஸ்டர் சுகத்தின் வள்ளலாக மாத்துறாரு. எப்போ நாம இத மறந்துடுறோம், என்ன ஆகுது? இப்ப மறக்கிறனால என்ன ஆகுது? நாம் மாஸ்டர் சுகத்தினுடைய வள்ளல்ன்றதை மறந்துடுறோம். பாபா இப்ப நமக்கு நாம யாருன்றது நினைவூட்டுறாரு. பாபா அதிகாரத்தின் ரூபத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா கொடுக்கக்கூடிய பிராப்தியை யாரும் திருடிட்டு போக முடியாது. இன்னைக்கு வெளி உலகத்துல பெரிய 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 ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு இல்லையா? அப்ப அதே போலதான் பாபா மூலமாக இருக்கக்கூடிய பிராப்தியை நம்முடையது யாருமே எடுத்துட்டு போக முடியாது. எப்போ நமக்குள்ள அந்த நினைவு இருக்கோ அப்பதான் நாம் அனுபவம் செய்ய முடியும். நினைவினுடைய ஆதாரத்தின் மூலமாக தான் நாம் சக்திசாலியாக மாற முடியும். சில நேரத்துல நமக்கே தெரியாது, நாம நம்முடைய உணர்வுகளை மறந்துடுறோம். எப்போ நம்முடைய நினைவு மறக்கிறோம் அப்போதான் துக்கத்துல வரோம். இது முழு விளையாட்டுமே மறப்பது மற்றும் நினைவு செய்வது, இதனுடைய அடிப்படையில தான் இருந்துட்டு இருக்கு. அனைத்து விதமான பிராப்திகள் எல்லாமே மறப்பதனால எந்த விதமான லாபமும் நமக்கு கிடைக்காது. நாம் என்ன ஒரு சாதனை செய்கின்றோம்? நாம் தற்பொழுது திவ்ய சாதனை செஞ்சுட்டு இருக்கோம். தெய்வீகமான பிராக்டிஸ் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். நாம் ஒவ்வொருத்தருமே தனக்குத்தானே நினைவு கொடுக்கணும். மற்றவர்களுக்கும் பாபாவுடைய நினைவை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கோம். பாபா சுகத்திற்காக விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்காரு. எந்த குழந்தைகளுக்காக சுகத்தினுடைய ரேகை மிகவும் ஆழமானதாக இருக்கும், தெளிவானதாக இருக்கும்.
எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களுடைய சுகம் ஒருபோதும் பங்கம் படாது. அவர்களுடைய சுகத்தை யாருமே கட் பண்ண முடியாது. யாராவது துக்கத்தை குடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அவங்களுக்கு கூட இவர்களுடைய மனநிலை துக்கத்தினுடைய பாதிப்புல ஏற்படாது. அதிகாரி இருக்கக்கூடிய காரணத்தினால துக்கத்தை கூட சுகமாக மாற்றிக்கொள்வார்கள். அடுத்தது பாபா நமக்காக சொல்லியிருக்காரு, எந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஸ்திதி, உயர்ந்த ஸ்திதி வரும், இதை நம்ம பார்க்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமாவை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமா மிகவும் இனிமையானது. ஆஹா, மிக இனிமையான டிராமா. ஆஹா, எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைங்க, இதன் மீது நமக்கு முழுமையான கவனம் இருக்கணும். நம்ம ஆத்மா இந்த டிராமாவினுடைய பார்ட் தற்பொழுது நமக்கு நடந்துட்டு இருக்கு. நமக்காகவும் மற்றும் மற்றவர்களுக்காகவும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நாம எப்போதுமே போதையில இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையினுடைய பிரபாவத்துல நம்ம வரமாட்டோம். நாம் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பாக்கியத்தினுடைய ரேகையை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்திதியை நாம் உயர்ந்தவர்களாக மாத்திக்கணும். நமக்கு நினைவு இருக்கணும், நான் சுகத்தின் வள்ளலுடைய குழந்தைகளாக இருக்கும். துக்கத்தை கூட சுகமாக நாம் மாற்றிக்கொள்ளுவோம். இந்த உலகம் முழுவதுமே ஒரு விளையாட்டாக இருக்கு. அனைத்து விளையாட்டும் நம்முடைய சிந்தனை மற்றும் மனதின் வரக்கூடிய எண்ணத்தினுடைய அடிப்படையில தான் இருந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நாம் நம்முடைய மனதை உயர்ந்ததாக மாத்திக்கிறோமோ அப்போ நாம அதுல இருந்து விடுபட்டு இருப்போம். ஒரே ஒரு சூழ்நிலை நமக்காக வருது, எப்போ நம்முடைய மனநிலை டவுன் ஆகுது அப்பதான் நம்ம அதனுடைய பிரபாவத்துல மாட்டிக்குவோம். நம்மளுடைய ஸ்திதி உயர்ந்ததாக இருந்ததுன்னா பரிஸ்திதிகள், சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்வோம், மேலும் பறந்து செல்லவும் முடியும் நம்ம. எனவே நினைவின் மூலமாக தான் நம்முடைய ஸ்திதியை உயர்ந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும். சூழ்நிலைகளை அப்போதுதான் நாம் வெற்றி அடைய முடியும். பாபா இதுதான் நம்பர் 1 அடையாளமாக சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்னா இருக்கணும் மற்றும் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கான ஆதாரம் ஞானத்தினுடைய பிரகாசம் நம்ம கிட்ட இருக்கணும். எப்படி பிரகாசத்தின் போது வேலை செய்ய முடியுமோ, சோ அதே போலதான் சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எதற்காக வருது அதை சிந்தனை செய்து நாம் வெற்றி அடையணும். அடுத்த ரேகை பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, அமைதியினுடைய ரேகை சொல்லியிருக்காரு. பாபா அமைதியினுடைய ரேகை ஒவ்வொரு குழந்தைங்க கிட்டயும் எவ்வளவு இருக்கு செக் பண்ணாரு. ஏன்னா சாந்தி, அமைதி நம்முடைய சுய தர்மமாக இருக்கு. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய சுய தர்மத்துல நிலைச்சிருக்கோமோ அப்பதான் அதுல இருந்து நாம் விடுபட முடியும். சில நேரத்துல நாம என்ன பண்றோம், அசாந்தியில போகிறோம், டென்ஷன்ல வரோம். செக் பண்ணணும். கடைசியில பாபா நமக்காக சொல்லியிருக்காரு, கடைசியில நம்ம பார்க்கவும் போறோம். தர்மமே, அதாவது பூமியை பிளந்தாலும் தர்மத்தை நாம் ஒருபோதும் விடக்கூடாது. இத பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் நம்முடைய சுய தர்மத்தை விடக்கூடாது. சூழ்நிலைகள் என்ன பண்ணும், நம்மளை அசாந்தியாக மாற்றும். நாம என்ன சொல்றோம், வெளியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும் அதனுடைய பிரபாவத்துல போய் நம்ம பாட்டிக்கிறோம். அடுத்தது நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு நாம என்ன பண்றோம், அந்த சூழ்நிலைகள்ல போய் மாட்டிக்கிறோம். அதனால பாபா நமக்கு என்ன சொல்றாரு, அடிக்கடி நம்ம எமோஷனல்ல வரோம், அசாந்தியில போய் மாட்டிக்கிறோம். பக்தியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சோம், வெளியே போய் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தோம் இல்லையா. அதே போல இங்கேயும் நாம நம்முடைய உண்மையான அதிகாரத்தை மறந்து வெளி உலக சூழ்நிலைகள்ல மாட்டிட்டு இருக்கோம். 3வது லக்கிய கோடு பாபா நமக்கு பார்த்தாரு. பாபா தூய்மையினுடைய ஆதாரத்தை சொல்லியிருக்காரு. 3 விதமான ரேகைகளை பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. மூன்றாவது ரேகை தூய்மை. 3வது தூய்மை தான் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது.
எப்போ நமக்குள்ள தூய்மை இல்லையோ அப்போ சுகம் சாந்தி இரண்டுமே நமக்கு இருக்காது. இது எப்ப நடக்கும்? இதனுடைய ஆதாரத்தின் மூலமாக தான் நாம் அதிகாரியாக மாற முடியும். ஏன்னா அப்பவித்திரத்தாவை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாபா அப்பவித்திரத்தாவினுடைய விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு. பவித்திரத்தானா என்ன, அதை பத்தி பாபா நமக்கு நல்லா சொல்லியிருக்காரு. எப்போ நமக்குள்ள மறதி என்பது ஏற்படுதோ அப்பதான் அப்பவித்திரமான தன்மை உருவாகுது. துவாபர யுகத்தில இருந்து அப்பவித்திரமான தன்மை வருது. தேகத்துல நாம போய் அட்டாச்ட் ஆயிடுறோம். மனிதர்கள் மீது நம்ம சார்ந்து வாழ்றோம். இது எல்லாமே ஒரு அப்பவித்திரமான தன்மை தான். நான் ஆத்மா, சுத்தமான ஆத்மா, பாப்சமான ஆத்மா. அந்த ஸ்திதியில இருந்து நம்ம கீழே விழுந்துட்டோம். எப்போ நாம நம்மள மறக்கும் போதும். எப்போ பவித்திரமான தன்மை இருக்கோ அப்பதான் நாம நம்முடைய ஸ்வரூபத்துல நாம் நிலைச்சிருக்க முடியும். தன்னுடைய அறிமுகத்தை நான் நிலையா வச்சிருக்கணும். நான் ஆத்மான்ற உணர்வுல இருந்து யோசனை பண்றேன், பேசுறேன், செய்யறேன். அப்போ தானாகவே பவித்திரமாக சுபமானதாக எல்லாமே மாறும். தேகம் உணர்ந்து நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துல வரும்போது சம்பந்தத்துல உருவாகும் போது அப்பவித்திரமான தன்மை தானாகவே ஏற்படும். இந்த 3 விதமான ரேகைகளை பாபா இன்று பார்த்து கொண்டிருந்தார். இப்ப நாம கூட செக் பண்ணணும். யார் தூய்மையினுடைய ரேகையினுடைய ஆதாரத்துல யார் இருக்காங்க, அவங்களுடைய அடையாளம் என்ன, தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தூய்மையினுடைய ராயல்டி தானாகவே தென்படும். ராயல்டி பர்சனாலிட்டி தென்படும். அவங்கள பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அனுபவமாகும். இவர்கள் ராயலான ஆத்மா, இவர்கள் தூய்மையான ஆத்மா, அந்த மாதிரி விசேஷமான தன்மை அனைவருக்குமே தென்படும். மேலும் சூழ்நிலைகள்ல போய் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க பவித்திரமான ஆத்மா சூழ்நிலையினுடைய பிரபாவத்துல வரமாட்டாங்க. சூழ்நிலையினுடைய பிரபாவத்துல நம்ம வரோம்னா அதற்கு காரணம் அப்பவித்திரமான தன்மை. இப்போ நம்ம பாக்குறோம், ஓரளவு பாக்குறோம், பிராக்டிக்கலா பாக்குறோம். என்ன பாக்குறோம்? நான் ஒரு தேகம், இது பொசிஷன், இது பதவியா இருக்கு. இந்த ஆதாரத்துல பார்க்கும்போது இது அப்பவித்திரமான தன்மை நமக்குள்ள வந்துரும். எனவே நாம் நம்முடைய பவித்திரமான தன்மையை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அப்போ பவித்திரமான தன்மை நமக்கு டைரக்டா இருக்காது. நம்ம இப்ப பார்க்கும்போது எப்போ நம்முடைய சுகம் சாந்தி தூய்மை எல்லாமே கட் ஆகுதோ அப்ப என்ன ஆகும்? சுகம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? துக்கம் தான் கிடைக்கும். இங்கிலீஷ்ல சேடுன்னு சொல்றோம். சேடுன்னா துக்கம். எப்போ அமைதி கட் ஆகுதோ அப்ப அசாந்தி ஏற்படும். மேட் ஆயிடுவாங்க, பைத்தியம் ஆயிடுவாங்க. எப்போ தூய்மை கட் ஆகுதோ அப்பவித்திரமான தன்மை ஏற்படும். மோசமானது விடுவோம். அப்போ பேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் சேடு, மேடு, பேடு. தூய்மை இல்லைன்னா மனித வாழ்க்கையை இறந்து போனமானது. தூய்மை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க. தூய்மை இழந்துட்டா ஆத்மா இறந்து போயிரும். இதுதான் சொல்லுவாங்க. இந்த 3 விதமான ரேகைகளை நாம் எப்படி பயன்படுத்தணும்? எப்போதுமே நாம் நம்முடைய நினைவுல கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு பாபா சொல்லியிருக்காரு, அடிக்கடி நாம் நம் மீது கவனம் வைக்கணும். நேத்து கூட பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, வீணானது கிஃப்டா கொடுக்கணும்னு பாபா சொல்லியிருக்காரு. நான் என்னுடையது எதெல்லாம் இருக்கு, லிமிட்டட்ல எது இருக்கு, தேகத்தினுடைய சம்பந்தம், தன்னுடைய பார்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? எதுல எல்லாம் நம்ம மாட்டிட்டு இருக்கோம், இது எல்லாமே பாபாவுக்கு கொடுத்துடணும். நம்ம டெட்டாச்சா இருக்கணும். நம்முடைய ஸ்திதியில இருக்கணும், சுய தர்மத்துல நிலைச்சிருக்கணும். பாபா நமக்கு எதை அதிகார ரூபத்துல கொடுத்திருக்காரு, சுகம் சாந்தி, இது எல்லாமே பாபாவுடைய ஆஸ்தி. நாம் அனுபவம் செய்ய முடியுமா? முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் நாம் தகுதியானவர்களாக மாற்ற முடியும். அவங்களும் பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக உருவாக்க முடியும்.
பாபா நம்முடைய 3 விதமான ரேகைகளை பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு குழந்தைங்களும் எப்படி நிறைஞ்சிருக்காங்களாம். அ பாபாவுடைய அதிகாரத்துக்கு எல்லாருமே பாத்திரமான குழந்தைங்க தான். யார் எந்த அளவுக்கு அதிகாரம் நிறைந்தவர்களாக மாத்திட்டு இருக்காங்க. யார் அந்த தன்மையில் நிறைஞ்சிருக்காங்க, இல்ல பெர்சன்டேஜ்ல இருக்காங்களா? இத பாபா பார்த்துட்டு இருக்காரு. சங்கம் யுகத்துல பாபா நமக்கு கடலா இருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காரு. நாம இப்போ பெர்சன்டேஜ்ல நிரப்பிக்கிட்டோம், பெர்சன்டேஜ்ல நம்ம இருக்கோம்னா, அப்போ முழு கல்பத்துல நம்ம வந்து என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. எனவே நாம் இப்பொழுதிருந்து நிறைந்தவர்களாக மாறணும். அப்பதான் சூக்ஷ்மமாக நிறைந்த ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். நம்ம நல்ல ஒரு ஸ்திதியில இருக்கவும் முடியும். பாபா சொல்லியிருக்காரு. குழந்தைகளுடைய அன்பு அதிகமானதா? இல்ல பாபாவுடைய அன்பு அதிகமானதா? பாபா கேட்கிறாரு. என்ன பதில் சொல்லணும்? நாம சொல்வோம். நாம நம்முடைய அன்ப பத்தி சொல்லுவோம். பாபா என்ன சொல்லும்? பாபாவுடைய அன்பு அளவு கடந்ததா இருக்கு. நம்முடைய அன்பு அளவு கடந்ததா இருக்கா? பிரச்சனைகள் வரும்போது, மேல கீழ போகும்போது, அந்த நேரத்துல அன்பு பெர்சன்டேஜ்ல வந்துருது. எனவே நாம் செக் பண்ணணும். தன்னைத்தானே செக் பண்ணணும். நம்முடைய சிநேகம் பாபாவை விட அதிகமா இருக்கா? இல்ல சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய அன்பு கட் ஆகுது. செக் பண்ணி பாருங்க. அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது பாபா முரளியில நமக்கு சொல்லியிருக்காரு. ஜெகதீஷ் பாய் ஃபாரினுடைய சேவை செஞ்சுட்டு வந்திருந்தாரு. அவர்கிட்ட பாபா பேசினாரு. சேவையை பத்தி பாபா பேசினாரு. ஜெகதீஷ் பாய் செய்த சேவை மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. பாபா சொன்னாரு, மிகவும் உயர்ந்த வெற்றி எது சேவையில? எவ்வளோ பேருக்கு நான் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்தேன். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நம்முடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக பாபா தென்படணும். இதுதான் நமக்கு முக்கியமானதாக இருக்கு. இதுதான் மிகப்பெரிய சிரேஷ்டமானது. மிகவும் அனைத்தை விட பெரிய பிராப்தி எது? நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்ல போனதா மிகவும் சிரேஷ்டமான பிராப்தி எது? பாபா தான். பாபா நமக்கு கிடைச்சிருக்காரு இல்லைங்களா? எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு தானே? நமக்குள்ள பாபா தென்படணும். அப்பதான் நம்ம பாபாவா மாற முடியும். இதுதான் மிகப்பெரிய சிரேஷ்டமான வெற்றியாக இருக்கு. இதுதான் பாபா இன்னைக்கு நமக்கு முரளியில சொல்லியிருக்காரு. கடைசியில பாபா சொன்னாரு, தாதிங்க கிட்ட பேசினாரு. தாதி ஜானகி கிட்ட பேசினாரு. தாதி ஆக்கார ரூபத்துல இருந்து நிமித்தமாக காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிமித்தத்துல சாக்கார ரூபத்துல நிமித்தமாக ஜானகி தாதி மூலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. சூக்ஷ்மமாக தாதிங்க இருந்துட்டு இருக்காங்க, தீதி எல்லாமே இருந்துட்டு இருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே 2 நிமிஷம் நம்ம எல்லாருமே தன்னைத்தானே செக் பண்ணலாம். இப்போ நாம் தியானம் பண்ணலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய 3 விதமான ரேகைகள் எப்படி இருக்கு? இதை நம்ம எல்லாருமே செக் பண்ணலாம். இப்போ கமெண்ட்ரி கொஞ்ச நேரம் சொல்ல போறோம். எல்லாருமே கேட்கணுங்க. ஓம் சாந்தி. இந்த சாக்காரமான உலகத்திலிருந்து மேலே சூக்ஷ்ம வதனத்தின் பாப்தாதாவிற்கு முன்பாக பார்க்க வேண்டும். நான் இப்போ சூக்ஷ்ம வதனத்துல பாப்தாதாவுக்கு முன்னால இருந்துட்டு இருக்கேன். பாப்தாதா நம்மை தன்னுடைய 2 கரங்கள் மூலமாக பாப்தாதா வரவேற்று கொண்டிருக்கின்றார். வா என்னுடைய செல்லமான குழந்தையே வா என கூறுகின்றார். இந்த விசேஷமான நாள்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்தாதா கொடுத்துட்டு இருக்காரு. நாமும் பாபாவிற்கு தன்னுடைய சிரேஷ்டமான வைரம் நிறைந்த இந்த வைரம் நிறைந்த சிவ ஜெயந்தியில் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பாபா நமக்காக
மறுபடியும் நல்ல ஒரு உணர்வுகளை, நல்ல நினைவுகளை செய்ய வைக்கிறாரு. இந்த மிக உயர்ந்த வாழ்க்கையில யார் அதிகாரியாக இருக்கின்றார்களோ, நம்முடைய புருவங்களுக்கு மத்தியில் பாப்தாதா சிரேஷ்டமான ரேகையை வரைகின்றார். சுகத்தினுடைய ரேகை சுயம் பகவான் மூலமாக நமக்கு அளவற்ற சுகத்தினுடைய பிராப்தியை செய்ய வைக்கின்றார். அழியாத சுகம், அழியாத பிராப்தியை தருகின்றார். அடுத்தது சாந்தியின் ரேகை. அமைதி நம்முடைய சுய தர்மமாகும். அசாந்தியான சூழ்நிலைகளிலும் எந்த விதமான தடைகளிலிருந்து விடுபட்டு அமைதியாக இருக்கக்கூடியவர்கள், அமைதியினுடைய வைப்ரேஷனை நாலாபுறமும் பரப்பக்கூடியவர்கள். எப்பொழுதும் இந்த உணர்வு நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது ரேகை தூய்மையினுடையது. தூய்மை நம்முடைய அழகு. தூய்மையின் மூலமாக தன்னுடைய வார்த்தை, சிந்தனை, செயல் அனைத்தும் தென்பட வேண்டும். நம்முடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக தூய்மையின் கடல் பாபாவை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். தூய்மையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இன்று விசேஷமான இந்த நாளில் நாம் மறுபடியும் நம்முடைய பாக்கியத்தினுடைய ரேகையை உறுதியாக்கிக் கொள்வோமாக. பாபா மூலமாக பாபாவின் ஆஸ்தி நாம் அடையக்கூடியவர்கள். பாபாவினுடைய ஆஸ்தி தூய்மை, சுகம், சாந்தி நமக்கு கிடைத்துள்ளது. இதன் மூலமாக அழியாதவர்களாக, நிரந்தரமாக அதிகாரியாக நாம் இருப்போம். எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக வந்தாலும் அதை நாம் நல்ல முறையில் சிந்தனை செய்து வெற்றி அடையக்கூடியவர்களாவோம். ஓம் சாந்தி. இன்று 89வது சிவஜெயந்தியின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த சிவஜெயந்தி பிறந்த நாளில் நாம் அனைவரும் ஓர் உறுதிமொழியை எடுப்போம். அனைவரும் தன்னுடைய கைகளை முன்னால் வைக்க வேண்டும். நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுப்போம். நாம் அனைவரும் திருமூர்த்தியின் சிவஜெயந்தியில் எல்லாருமே ஒரு தாட்டு வைப்போம். நம்ம என்ன வார்த்தை சொல்றோம் அதை எல்லாருமே ரிப்பீட் பண்ணுங்க. எப்பொழுதும் பரமாத்மாவினுடைய அன்பில் மூழ்கி இருந்து மனதையும் உலகத்தையும் வெற்றியடையக்கூடியவர்கள் ஆவோம். சாட்சி நிலையின் ஸ்திதியின் மூலமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அச்சொல் அடோல் ரஹிங்கில் ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருப்பவராகவும் அழியாத பிராப்திகள் மூலமாக நிறைந்தவர்களாக இருந்து எப்போதும் சந்தோஷமாக இருப்போம், திருப்தியாக இருப்போம் மற்றும் அனைவருக்கும் திருப்தியை தருவோம், அளிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரின் கூடவே இனிமையான சம்பந்தத்தின் மூலமாக தொடர்பு வைப்போம். மதிப்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுவோம். தன்னுடைய சூக்ஷ்மமான மனநிலையின் மூலமாக பவித்திரமாக மாறி சூழ்நிலைகளை, வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றுவோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. இப்பொழுது சுக்குதேவ் பிரதர் வந்திருக்காரு. அவரு எக்ஸாம் பத்தி சொல்லல. நம்ம 108 நாள் எழுதின பரீட்சையினுடைய அடிப்படையில அத பத்தி சொல்றதுக்காக வந்திருக்காரு. 108 நாள் யாரெல்லாம் தொடர்ந்து பரீட்சை எழுதியிருக்கீங்க, 4 நியமங்களை நமக்கு சச்சின் பிரதர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை யார் யார் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அதை பத்தி இப்ப நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அந்த நியமங்கள்ல முழுமையாக ஃபாலோ யார் பண்ணியிருக்கீங்க அவங்க மட்டும் ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த 4 நியமங்கள் எது? முதல் நியமம் அமிர்த வேலை. அமிர்த வேலை எவ்வளவு நேரம் யோகா பண்ணணும்? 2 மணி நேரம் யோகா பண்ணணும். 2வது நியமம் பி, பிரம்மச்சரியம் 100% ஃபாலோ பண்ணிருக்கணும். 3வது நியமம் சி. சீனா சிஆர்பிஎஃப் சார்ட் டெய்லி, தினமும் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணணும். என்ன எழுதியிருக்கோம் அதை போஸ்ட் பண்ணணும். அடுத்தது டிசிப்ளின். டீனா டிசிப்ளின்ல ஒழுக்கத்துல 3 நியமங்கள் இருந்தது. எது எது? கம்லேஷ் பிரதர் முதல் நியமத்தை சொல்லுவாரு. முதல் நியமம் 1 மணி நேரம் இயற்கையோடு ஒன்றி இருக்கணும். இயற்கையோடு இணைந்து யோகா பண்ணணும், ஞானத்தை சிந்தனை பண்ணணும். 2வது நியமம் 2 மணி நேரம் நான் ஆத்மா நிரந்தரமாக சிவபாபாவை நினைவு செய்கிறேன். இத ஞாபகத்துல வைக்கணும். 3வது டிசிப்ளின் என்ன? 3 மணி நேரம் நான் முரளி படிச்சிருக்கணும். 1 மணி நேரம் சாக்கார முரளி படிச்சிருக்கணும். 2 மணி நேரம் அவ்யக்த முரளி படிச்சிருக்கணும். இதை நமக்கு சச்சின் பிரதர் சொல்லியிருக்காரு. சச்சின் பாய் மூலமா தான் இந்த நியமம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த 4 விஷயத்துல நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஆனா பாருங்க, பேரு தான் 4 விஷயம், ஆனா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. கூகுள் ஃபார்ம் நாளைக்கு காலையில 6 மணி வரையும் இருக்கும். ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் மிஸ் பண்ணிடுறாங்க. டைம் லிமிட்டா இருக்கக்கூடிய காரணத்தினால ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிரும். நாளைக்கு காலையில 8 மணி வரையும் கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல உங்களுடைய பேர் கரெக்டா நீங்க எழுதிருக்கணும். சிலர் தவறான அட்ரஸ் கொடுத்துருக்கிறனால அந்த டிராஃபி போய் அவங்களுக்கு சேர்றதில்ல. மொபைல் நம்பர் மற்றவங்களுடைய போத்திடுறாங்க. யார் டெலிவரி பண்றாங்களோ அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, நாட் ரீச்சபிளா இருக்கு. அது இதன் காரணமாக குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. எனவே சச்சின் பாய் இதை அனௌன்ஸ் பண்ண சொன்னாரு, நம்ம பண்ணோம். இன்னைக்கு காலையில M@9 பிராக்டிஸ் காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலையில 6 மணி வரையும் இருக்கும். இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஆரம்பமாயிருச்சு. நாளைக்கு காலையில மறுபடியும் ஆரம்பமா. அதனால நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். ஓம் சாந்தி.